நாளை மறுநாள் 24ஆம் தேதி நம்ம மைதானம் திறக்க போகிறாங்க. நீயோ உன் டீமோ அதில் இறங்கி மாடு போட்டீங்களா? அந்த மட்டும் இன்றைக்கி அதுக்கான டோக்கன் பதிவு இன்றைக்கி நடக்குது. நான் டோக்கன் பதிய சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸுகளை பதிவு சொல்லியிருக்கேன். இதன் மூலயமா நான் அப்படி கேஸ் போகிறேன்னு நினச்சி அவங்க என் டோக்கனை ரிஜெக்ட் பண்ணி விடுறதும் உண்டு, அலோவ் பண்ணுறதும் இருக்குது. இதன் மூலயமா என்னை டோக்கன் வந்துன்னா கண்டிப்பாக விளையாடுவேன். நான் கண்டிப்பாக விளையாடுவேன். 24ஆம் தேதி விளையாடுவேன். தமிழக அரசு சார்பாக முதல் பரிசு அபிஷித்தர் அவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. சிறந்த மாடுபிடி வீரர்கள் முதல் பரிசு திரு அபிசித்தர் 10 காளைகள் பிடித்திருக்கிறார்கள். இரண்டாம் பரிசு 2 பேர் 6 காளைகள் பிடித்திருக்காங்க. ஒருவர் திரு பரத்குமார், இரண்டாம் நபர் திரு தமிழரசு. 2 பேர் 6 காளைகள் பிடிச்சிருக்காங்க. 2 பேரும் இரண்டாவது பரிசு. முதல் பரிசு சிறந்த மாடுபிடி வீரர் முதல் பரிசு பெற்ற அபிஷித்தர், இரண்டாவது பரிசு பெற்ற ஆணையர் பரத்குமார், மூன்றாவது பரிசு பெற்ற தமிழரசு. அந்த வெற்றி பெற்றவர்கள் மட்டும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாடுபிடி வரும்போதும் அபிஷித்தர் வாங்க, கொஞ்சம் மேடைக்கு வாங்க. முதல் பரிசு பெற்ற மாடுபிடி வீரருக்கு தமிழக அரசு சார்பாக ரூபாய் 1 லட்சம் பரிசு மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் தற்போது வழங்காத போன்று சிறந்த மாடுபிடி வீரராக முதலாவது தேர்வு செய்யப்பட்ட வீரருக்கு தமிழக அரசு சார்பாக ரூபாய் 1 லட்சம் பரிசு தொகையினை அறிவிக்கப்பட்டது. அடுத்த இரண்டாவது பரிசு சிறந்த மாடுபிடி வீரர் பாரத்குமார் ஆணையர். தமிழக அரசு சார்பாக முதல் பரிசு அபிஷித்தர் அவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. தமிழக அரசு சார்பாக முதல் பரிசு அபிஷித்தர் அவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் பரிசு தொகை வழங்கப்படுகிறது.